ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலைங்க ஆல் டைம் ஃபேவரட் மோர் மிளகாய் தான் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது யூஸ்வலாக எல்லாரும் கடையில் தான் வாங்குவாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே வந்து எவ்வளோ சூப்பராக செய்கிறோன்னு பாருங்கள். இதுக்கு இது மாதிரி காரமான பச்சை மிளகாவாக எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப காரமும் இருக்காதுங்க, ஆனால் ரொம்ப காரம் இல்லாத மாதிரியும் இருக்காதுங்க. மைல்டான காரத்தில் இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரமான மிளகாய் எடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டுங்க, உள்ளே வந்து விதை வெளியில் வராமல் சின்ன சின்னதாக கீறி கீறி விட்டுருங்க. எல்லா பச்சை மிளகாவுமே இது மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சுட்டுங்க எல்லா பக்கமும் இது மாதிரி கீறி கீறி விட்டுருங்க. இது மாதிரி பொழந்து விட்டுருங்க. வாய் மட்டும் சின்னதாக பழந்து விட்ட மாதிரி பழந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டுங்க, அது நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு திக்கான புளி எடுத்துருக்கேங்க. நீங்கள் எடுத்துக்கிற மிளகாவை பொறுத்து இந்த நம்ம சேர்த்துற தயிரும் புளியும் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாங்க, இல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு குழிக்கரண்டி அளவு திக்கான புளி கரைச்சலுங்க, ஒரு கப் சின்ன கப்பில் வந்து தயிரும் எடுத்துருக்குங்க, கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேங்க, உப்பு சேர்த்துருக்குங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பச்சை மிளகாய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. புளியும் தயிரும் நல்லா கலந்துடணுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை வந்து இதில் போட்டுங்க நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க அந்த பச்சை மிளகாவோட இந்த தயிரும் புளியும் கலந்து பெருங்காயமும் கலந்து ஒரு வாசனை. அதை நம்ம கலக்கி கலக்கி வெளியே எடுத்து வைக்கிறப்பே அந்த வாசம் அவ்வளோ டெம்டேஷனாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிட்டுங்க இதை வந்து மூடி வச்சுருங்க. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊறட்டுங்க. அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் அந்த பச்சை மிளகாவோட கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குங்க, ஆனால் தயிர் இருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் சுத்தமாக தயிரை மட்டும் வடித்து வச்சுட்டுங்க, இந்த பச்சை மிளகாவை மட்டும் இது மாதிரி தயிர் அதுலேயே கொஞ்சம் இருக்குது பாருங்கள், ஆனால் வந்து இந்த பச்சை மிளகாவை மட்டும் ஒன்றொன்னா எடுத்து வச்சுங்க. நல்ல வெயில் அடிக்கிறப்போ வச்சுடுங்க. மேலே வந்து ஒரு கவரை துணி போட்டு மூடி வச்சுருங்க, ஏன்னா எதாவது தூசு அடிக்குங்க. அதுக்காக சின்னதாக ஒரு நெட்டு மாதிரி இருந்ததுன்னா அது கூட போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ இது ஈவினிங்குள்ளே பாருங்கள் இப்படி ஆயிருக்குங்க. திரும்ப வந்து இதை வந்து நம்ம நைட்டு வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெயில் காஞ்ச உடனே சாயந்தரம் வெயில் கம்மியான உடனே இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப வந்து இதை அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டும் வந்து மூடி வைக்கிறோங்க. இதே மாதிரி தயிரில் நம்ம மீதி கொஞ்சம் தயிர் இருந்தது பார்த்திங்களா, அதில் வந்து திரும்ப இதை பிரட்டி மூடி வச்சுருங்க. அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டுங்க. இது பீங்கான் பாத்திரம் இல்லைன்னா இது கிளாஸ் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்குங்க. இப்போ அடுத்த நாளும் இதே மாதிரிங்க பிரட்டி விட்டு தயிர்லேருந்து எடுத்து அந்த மிளகாவை வந்து காய வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து காயறதுக்கு டைம் எடுக்குங்க. வெயில் நல்லா சுளீர்னு அடிச்சதுன்னா இது வந்து ஒரு 3 நாள்லேயே ரெடி ஆகிடுங்க. இன்னும் கொஞ்சம் தயிர் இருக்குங்க, திரும்ப கலர் மாதிரி இருக்குது. திரும்ப வந்து இதை வந்து அடுத்த நாளும் இதே மாதிரி நான் கலந்து விட்டு இந்த தயிரோட கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு. இப்போ தயிர் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக ஆகிடுச்சுங்க. நான் அப்படியே எடுத்து மிளகாய் தனியாக வைக்காமல் அப்படியே வச்சுக்கிறேங்க. இங்கே மழை வந்துட்டே இருந்தனால எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க நல்லா இது மாதிரி மொறு மொறுன்னு காயறதுக்கு. இங்கே பாருங்கள் கலர் மாதிரி எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற வச்சது என்னவோ எவ்வளோ மிளகாய் ஊற வச்சோங்க. இடையில என்ன பண்ணாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் போய் காஞ்சதுலேயே காய எடுத்துகிட்டு வந்து பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்க. அதனால நமக்கு மீதி வந்து காஞ்சது இவ்வளோதான் கிடச்சதுங்க. சரி வீடியோக்காகவாது ஒரு 10 மிளகாய் வைங்கன்னு சொன்னதுனால இதை வச்சாங்க. அவ்வளோதான் பாருங்க, நம்ம மோர் மிளகா எண்ணெயிலையும் வறுத்து காமிச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி புளியும் தயிரும் கலந்து செஞ்சு பாருங்கள். வெறும் மோரில் மட்டும்தான் ஊற வைப்பாங்க யூஸ்வலாங்க, ஆனால் இது புளியோட கலந்து வைக்கிறப்ப ரொம்ப காரமும் தெரியாதுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மோர் மிளகாவில் என்னடா டேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு மிளகா வச்சுட்டு ஒரு பாத்திரம் நிறைய சாப்பாடு தயிர் சாதம் சாப்பிட்னா கூட சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம் மோர் மிளகா காம்பினேஷனாக யாருமே அடிச்சுக்க முடியாதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான காரமான மோர் மிளகா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.